ஹலோ மக்களே, வெல்கம் டு கோ சிஸ்டர் ட்ரெண்டி லைஃப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டபுள் பீன்ஸ் குருமா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி, தோசை, பூரி, ஒயிட் ரைஸ் எல்லாருக்கூடயும் அட்டகாசமாக இருக்கும். சிம்பிளாக பண்ணிடலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4-5 முந்திரி பருப்பு, ஒரு அரை மூடி தேங்காய், அது கூட சோம்பு கொஞ்சம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா, அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி, அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு கடாயில் எண்ணெய், தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட கொஞ்சமாக கடுகு, உளுந்தம் பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் பாதி பெரிய வெங்காயமும் கலந்து போட்டிருக்கேன். இது கூட 2 தக்காளி, கொஞ்சம் தக்காளி சேர்த்து போட்டால் தான் லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்ட் இருக்கும்போது அந்த குருமா செமையாக இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா பச்சை வாடை போக கலந்து விட்டுருங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஊற்றிடலாம். தேவையான அளவு தண்ணி கலந்து ஊற்றி விட்டுருங்க. அது கூட இப்போது இது கூட வீட்டில் அரைச்ச மசால் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் போடுறேன். போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு மிதமான சூட்டில் வச்சுருந்தீங்கன்னா இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம். இப்போ சமயம் நான் டபுள் பீன்ஸை நைட்டே ஊற வச்சு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை அந்த தண்ணியோடு சேர்த்து ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம குருமா அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. மேலே கொத்தமல்லி தழை தூவி சாப்பிட வேண்டியதான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.